அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளி தரிசனம் செஞ்சா உங்களுடைய ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் உங்களை பிடிச்ச பீடையும் தரித்திரமும் விலகும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க. அன்னைக்கு உங்க வீட்டு மூளை முடுக்குகள்ல ஒளிஞ்சிருக்கிற இத மட்டும் எப்பாடுபட்டாவது ஒரு தடவையாவது பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல மூளை முடுக்குகள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற சத்தம் எழுப்பக்கூடிய பள்ளிக்கும் அட்சய திருதியைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு. அட்சய திருதியை நன்னாள்ல மட்டும் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளை இட்டிருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்து பகவானின் கட்டளைக்கிணங்க எல்லா பள்ளிகளும் அந்த ஒரு நாள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்குமா. இதனால வீட்டுல இருக்கிறவங்களால இந்த பள்ளியை அன்னைக்கு மட்டும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாவற்றையும் தாண்டி உங்க கண்களால அந்த பள்ளியை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் உங்களை பிடிச்ச பீடையும் தரித்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளியை உங்களுடைய கண்களுக்கு காட்டணும் அப்படின்னு அந்த வாஸ்து பகவான மனதார வேண்டிக்கணும். நாம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை குறையணும் அப்படின்னு இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு அன்றைய தினம் பள்ளியை தரிசனம் செஞ்சு பாருங்க. அந்த பள்ளியை பார்த்ததுமே தலை வணங்கி நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க. அதுவே போதும். வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். இதுவே ஒரு பாக்கியம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது.